உங்கள் குலதெய்வம் தான் உங்களுடைய கோரிக்கை கொண்டு போய் சேர்க்கும். ஐயா, என் பையன் இந்த மாதிரி கேட்குறான், இந்த மாதிரி கவலையில் இருக்கிறான், பிரச்சனையில் இருக்கிறான், தெரிஞ்சோ தெரியாமல் ஏதோ பண்ணியிருப்பான், அம்மா நீ கொஞ்சம் பார்த்து அவனை காப்பாற்றும்மா அப்படின்னு உங்களுடைய பிரார்த்தனைகளை, உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணி கொண்டு போய் ஒரு கடத்தியாக, மின் கடத்தியாக இருந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பும் கடமை யாருக்குன்னா குலதெய்வத்துக்கு உண்டு. அது பேரே குலதெய்வம். அப்போது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னாலும் உங்களுக்கு குலதெய்வம் முக்கியம். அப்போது நீங்கள் வேண்டுதல் அங்கே போய் சேரலை, குலதெய்வத்தை நீங்கள் வழிபடலைன்னும் போது உங்கள் வேண்டுதல் எப்படி போய் சேரும்? நிறைய பேர் புலம்புவாங்க, ஐயா நான் இருக்கிற எல்லா பரிகாரத்தையும் பண்ணிட்டேன், எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன், ஆனாலும் என்னுடைய வேண்டுதலில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் கூட தெரியலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க. அப்போ அவங்க நாத்திகமாக பேசுவாங்க, இவ்வளவும் பண்ணிட்டேன் ஆனால் இது நடக்கலையே அப்படின்வாங்க. 2 விஷயத்தில் உண்டு. உங்கள் கர்மா ஒன்று உண்டு, நீங்கள் குலதெய்வத்தை மறந்துருப்பீங்க. நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வாழையடி வாழையாக நல்லதோ கெட்டதோ தொடர்ச்சியாக குலதெய்வத்தை வழிபடக்கூடிய குடும்பத்தை போய் பாருங்கள். பிரச்சனை இருக்கும், பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. Naga's Atta and Pasta combo offer. Buy now.